Okay, so why should I do defeature? Okay, so first the defeaturing na enna அப்படினு தெரியணும். And இதுக்கெல்லாம் முன்னாடி ஸோ நம்ம ப்ரீவியஸாக என்னென்ன வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 1D பற்றியான ஃபுல் அனாலிசிஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம் பார்த்துருந்தோம். ரைட் ஃப்ரம் தட் 1D தியரி அண்ட் 1D ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் இதெல்லாமே வந்துட்டு வரிசையாக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ 1Dலேருந்து நம்ம 2Dக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஸோ 2D அப்படிங்கிறதுக்கு ஒரு சில செட் ஆஃப் தியரிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த தியரி ஆஃப் 2D அண்ட் தியரி ஆஃப் 2D அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 கேட்டகரிஸாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது டிஃபேச்சரிங் பார்ட். ஓகே, ஸோ இந்த தியரி ஆஃப் 2D அப்படிங்கிறத விட 2D அனாலிசிஸ் அப்படிங்கிறது எப்படி பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலே ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ப்ராசஸாக வேணாலும் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு மாடலை வந்துட்டு ஜாமெண்ட்ரியில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இம்போர்ட் பண்ணதுமே எய்தர் ஜாமெண்ட்ரி எடிட்டிங் பண்ணுவோம். ஸோ எடிட்டிங் பண்ணதுக்கப்புறமா ஸோ அந்த எடிட்டிங்கில் ஒரு சில ஃபீச்சர்ஸை நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெலீட் பண்ணுவோம். ஸோ அதை ஏன் டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவோம், டிஃபீச்சர். ஸோ டிஃபீச்சர் பண்ணுவேன். ஸோ டிஃபீச்சர் பண்ணதுக்கப்புறமா அந்த மாடலை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மிட் சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ வெதர் இட் இஸ் அ சர்ஃபேஸ் மாடலாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இஃப் இட் இஸ் அ சாலிட் மாடல் அதை 2Dயில் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ ஆப்வியஸாக அதோட மிட் சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த மிட் சர்ஃபேஸ் ஏன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், கிளியராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மிட் சர்ஃபேஸ், ஸோ மிட் சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ மிட் சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெஷ் பண்ணுவோம். ஸோ இந்த மெஷ் அப்படிங்கிறதுல எனக்கு 2 நடக்கணும். ஸோ வெதர் ஹவு டு மெஷ், நான் எப்படி வந்துட்டு இதை மெஷ் பண்ணுறது, வெதர் சும்மா நார்மலாக ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் மெஷ் அப்படின்னு கொடுக்குறது வேறு, பட் ப்ராப்பராக ஒரு செட்டாக வந்துட்டு மெஷ் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. ஸோ வி ஹாவ் சர்டன் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், ஹவு டு மெஷ் அண்ட் ஹவு நாட் டு மெஷ் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். அண்ட் மெஷ் பண்ணதுக்கப்புறம் வெதர் மை மெஷ் இஸ் குட் ஆர் நாட் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், எலமெண்ட்டோட குவாலிட்டியை வந்துட்டு நான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரியான செக்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஸோ எப்படிலாம் செக் பண்ணலாம், ஸோ ஜக்கோபியன்னா என்ன, ஆஸ்பெக்ட் ரேஷியோனா என்ன, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி என்னோட எலமெண்ட்டோட குவாலிட்டியை வந்துட்டு நான் என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ பார்க்க போகிறோம். ஸோ வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் டிஃபீச்சரிங். ஸோ இங்கே இருக்கிற இந்த டிஃபீச்சர் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா மிட் சர்ஃபேஸ், மெஷ்ஷில் ஹவு டு மெஷ் அண்ட் ஹவு நாட் டு மெஷ், அண்ட் எலமெண்ட் குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத 1 by 1 என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல டிஃபீச்சர்னால் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட் வித் ஹோல் ப்ராப்ளம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளேட் வித் ஹோல் ப்ராப்ளம்ல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். 2 பிளேட் வச்சுருக்கேன். ஸோ இங்கே எனக்கு 1 அண்ட் இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ ரெண்டுமே சிமிலர் தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கிற பிளேட்டுக்கு நான் ஃபில்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு இன்புட்ஸுமே என்ன பண்ணல, கொடுக்கல. பட் இங்கே இருக்கிற இந்த பிளேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது, ஃபில்லட் ஆயிருக்கு. ஏதோ சம் ரேடியஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபில்லட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபில்லட்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷார்ப் கார்னர்ஸை வந்துட்டு எலிமினேட் பண்ணுறதுக்காக. ஸோ டு ஹேண்டலிங் பர்பஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், என்ன பண்ணாது, ஸோ கையெல்லாம் வெட்டி விட்டுறாது. ஸோ அந்த மாதிரியான ஷார்ப் கார்னர்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவோம், ஃபில்லட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, பேசிக்காக எதுக்கு ஒரு ஃபீச்சரை வந்து டெலீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கிட்ட இந்த ப்ராப்ளமை கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிளேட்டை வந்துட்டு டிஃபீச்சர் பண்ணு அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பிளேட்டை இது மாதிரி டிஃபீச்சர் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதில் இருக்கிற 4 கார்னர்ஸில் இருக்கிற அந்த ஃபில்லட்ஸை டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஸோ ஒரிஜினல் ஜாமெண்ட்ரிங்கிறது எனக்கு என்ன ஆகிடும், இப்படி வந்துடும். பேசிக்காகவே இந்த டிஃபீச்சர் ஆப்ஷன் எதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஹை குவாலிட்டி ஆஃப் மெஷ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஹை குவாலிட்டி ஆஃப் மெஷ் எப்படி சார், எனக்கு வந்துட்டு ஒரு ஃபீச்சரை வந்துட்டு டெலீட் பண்ணால் ஹை குவாலிட்டி வருமா, ஆப்வியஸாக வரும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம், மெஷ்ஷிங் இல்லை இந்த டிஸ்கிரிட்டைசேஷன் ப்ராசஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்போம். whenever I have a curved surface அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகாது, ப்ராப்பரான மெஷ் வந்துட்டு கிரியேட் ஆகாது, ஏரியா வந்துட்டு மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற எலமெண்ட்ஸ் வெதர் பேசிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு குவாட் எலமெண்ட் இருக்கும் அண்ட் தென் ட்ரையாங்குலர் எலமெண்ட் இருக்கும். ஸோ இந்த 2 எலமெண்ட் யூஸ் பண்ணி தான் என்னால் என்ன பண்ண முடியும், மெஷ் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்னோட ஆப்ஜெக்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், ப்ராப்பராக நான் வந்துட்டு ஒரு மெஷ் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குவாட் மெஷ் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஈஸியாக வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், மெஷ் பண்ண முடியும்.
ஸோ சின்ஸ் ஏன்னா இந்த இடத்துல எனக்கு கரெக்டாக ஷார்ப் கார்னர்ஸ் இருக்குது, எந்த ஒரு கர்வ்டு சர்ஃபேஸஸுமே இல்லை, எல்லாமே ஸ்ட்ரைட் அண்ட் எஜ்ஜாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஈஸியாக வந்துட்டு இதை என்ன பண்ணுறேன், டிஸ்கிரட்டைஸ் பண்ணுறேன். பட் சேம் திங் இங்கே வந்துட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ஸோ நிறைய ஏரியா வந்துட்டு இந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும் தெரியும். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஏரியாஸ்லாம் வந்துட்டு என்ன ஆகுது, நமக்கு மிஸ் ஆகுது. ஸோ இந்த ஏரியாஸ்லாம் வந்துட்டு என்ன ஆகுது, எனக்கு இங்கே ஸோ நிறைய கேப்ஸ் வந்துட்டு என்ன ஆகுது, விழுகுது. ஆல்சோ ப்ராப்பரான மெஷ் வந்துட்டு என்ன ஆகாது, இந்த இடத்துல க்ரியேட் ஆகாது. இந்த ஃபீச்சர்னால என்னோட மெஷ்ஷோட எலமெண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகுது, எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் வை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபீச்சரே வேண்டாம், ஆப்வியஸாக எனக்கு வந்துட்டு எலமெண்ட்டோட குவாலிட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறனால தான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஓகே எனக்கு வந்துட்டு இந்த ஃபீச்சர்னால வந்துட்டு எலமெண்ட் குவாலிட்டி வந்துட்டு மிஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா ஃபீச்சரையுமே டெலீட் பண்ணிடலாமா சார் அப்படின்னா அதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இதுக்குமே ஒரு சர்டன் டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ எதெல்லாம் நம்ம வந்துட்டு டீஃபீச்சர் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அதை சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட 2 டைப் ஆஃப் ஃபீச்சர் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம தான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிசைன் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று வந்துட்டு டிசைன் ஃபீச்சர், இன்னொன்று வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஃபீச்சர். ஓகே, ஸோ 2 சொல்லியிருக்கேன். ஒன்று டிசைன் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இன்னொன்று மேனுஃபேக்சரிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல இந்த ஹோல் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுவேன், டிசைன் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஃபில்லட் அப்படிங்கிறத மேனுஃபேக்சரிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு பிளேட் வித் ஹோல் ப்ராப்ளம்லேயே இந்த இடத்த நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக கொடுத்துட்டு இந்த இடத்துல லோடு வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஸோ சம்வாட் ஒரு 10 கிலோநியூட்டன் இல்லை 100,000 கிலோநியூட்டன் வாட் எவர் இட் இஸ் இந்த எஜ்ஜில் ஃபுல்லாக இந்த டேரெக்ஷனில், ஐ மீன் எக்ஸ் டேரெக்ஷனில் அப்ளை ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ரீஜன் அப்படிங்கிறது என்ன, இந்த ஹோல் கிட்ட தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கும். என்னோட ப்ராப்ளமோட அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா இந்த ஹோல் ரீஜனில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அப்போ போயிட்டு என்னால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஹோலை வந்துட்டு நான் டீஃபீச்சர் பண்ண போகிறேன். ஏன்னா வந்துட்டு ஹோல் அப்படிங்கிறது ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கிற இடத்துல மெஷ் வந்துட்டு புவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, இந்த ஹோலை போட்டு டீஃபீச்சர் வந்துட்டு என்ன பண்ணிடக்கூடாது, பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான அனாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த இமேஜில் ரொம்ப அதிகமாக வந்துட்டு ஃபில்லட் சைஸ் கொடுத்துருக்கோம். பட் ஆக்சுவல் கேசஸில் ரொம்ப மினிமமாக இருக்கும். ஸோ அந்த ரொம்ப மினிமமாக இருக்கிற வேல்யூ கூட என்னோட எலமெண்ட் குவாலிட்டியை வந்துட்டு என்ன பண்ணும், ரொம்ப பெருசாக வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். சின்ஸ் இட் ஹேஸ் அன் வெரி ஸ்மால் கர்வ்டு ரீஜன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது எனக்கு இந்த ஃபீச்சரை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது நடக்குது. ஸோ வாட் எவர் த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ரீஜன் தட் வில் பி ஒன்லி அஃபெக்டட் ஓவர் ஹியர். ஸோ இந்த ரீஜன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இதை மட்டும் வச்சுட்டு ஸோ இதுக்கு ரிலேட்டட் இல்லாத ஸோ இங்கே இருக்கிற ஃபீச்சர் இல்லை இங்கே எங்கேயாவது வேறு ஏதாவது ஒரு எம்போஸ் அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம், அதெல்லாம் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அனாலிசிஸ். ஸோ நம்ம தான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வெதர் ஐ கேன் டீஃபீச்சர் திஸ் ஃபீச்சர் ஆர் நாட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறதே எனக்கு மேனுஃபேக்சரிங் ஃபீச்சராக வந்துட்டு என்ன ஆகும், ஆக்ட் ஆகும். லைக் நான் ஒரு என்ன சொல்கிறது, கிரைண்டிங் இல்லை வந்துட்டு ஒரு தெர்மல் அனாலிசிஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல எவ்வளோ ஹீட் டிசிபேட் ஆகுது, இல்லை ஒரு க்ரஷ் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த இடத்துல எப்படி டேமேஜ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இந்த ஃபீச்சர் வந்துட்டு ரொம்ப பெருசாக வந்துட்டு அனாலிசிஸில் டேக் பிளேஸ் ஆகாது, இது வந்துட்டு டேக் பிளேஸ் ஆகலாம். ஸோ ஓகே, எந்த ஃபீச்சர் என்னோட அனாலிசிஸில் டேக் பிளேஸ் ஆகுதோ அதை வந்துட்டு நான் டிசைன் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். எதெல்லாம் என்னோட அனாலிசிஸில் டேக் பிளேஸ் ஆகாமல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்ப ஸோ ஒரு ஹேண்ட்லிங் பர்பஸ்க்காகவோ இல்லை வந்துட்டு வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். ரைட், ஸோ டிசைன் ஃபீச்சரை நீங்கள் எலிமினேட் பண்ணக்கூடாது. மேனுஃபேக்சரிங் ஃபீச்சரை இஃப் யூ வாண்ட் யூ கேன் டெலிட் இட். அது வந்துட்டு அனாலிசிஸில் பெருசாக வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே ஏற்படுத்தாது. ஏன்னா அது இருந்து அனாலிசிஸில் எரர்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு அதை டெலீட் பண்ணிவிட்டு ஸோ அனாலிசிஸோட அக்யூரஸியை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சின்ஸ் வி ஹாவ் அ குட் குவாலிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ எஃப்ஏஓட ப்ரொசீஜர் படி நமக்கு வர ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் என்ன ஆகும் நமக்கு வரும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் see you on next video.